ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி Feb 14. எல்லோரும் அவங்க லவர்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுமே நிறைய விஷயம் யோசிப்பாங்க. நம்ம இப்படி வீட்டிலே இருக்கோமே, என்ன பண்ணுறது, எது பண்ணுறது. சில பேர் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு நேரம் பால் பாக்கெட் வாங்கி கொடுக்குறதுக்கு கூட அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நானுமே அந்த மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன். நம்ம இப்படியே வீட்டிலே இருக்கோமேடா, என்ன பண்ணுறது, எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருக்கேன். ஒர்க்கு போக முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது நம்மளால் ஒர்க்குக்கும் போக முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையவே யோசிச்சிருக்கேன். நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன். ஆனால் யோசிச்ச டைமெல்லாம் எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆனதே இல்லை. சக்ஸஸை தாண்டி நான் அதுக்கான ஸ்டெப் ஒன்று கூட எடுத்து வச்சதே கிடையாது. ஏன்னு பார்த்தா கூட இருக்கிறவங்ககிட்டயே நான் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். இது பண்ணலான் இருக்கேன், அது பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான எனக்கு ஒரு சக்ஸஸே எனக்கு கிடைக்கல. பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு யார்கிட்டையுமே முன்கூட்டி நம்ம சொல்லவே கூடாது. நம்ம கூடயே தான் இருப்பாங்க, எல்லாமே நம்மளை பற்றி A to Z எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம கூடயே தான் இருப்பாங்க, நல்ல விதமாக பேசுவாங்க எல்லாமே. ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு வஞ்சகத்தோடு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யார்கிட்டையுமே ஒன்றுக்கிட்டே சொல்லிடாதீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட சக்ஸஸ் அப்படின்னு அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்க்கலாம். நானுமே ரொம்ப யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்துட்டு நான் வந்து இப்போ ஒரு விநாயகர் பிஸ்னஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோம்மேடாக பண்ணது தான். இதுவுமே எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நம்மளும் எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நானாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் தான், என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டில் மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஏன்னா தெரியல, ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம வீடியோக்கு எந்தவித சப்போர்ட்டுமே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு மாதிரி எந்த ஒரு வியூஸ் ஆகட்டும், லைக்ஸ் ஆகட்டும் எதுவுமே வர மாட்டேங்குது. வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை பார்க்கறதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எந்தவித ப்ரொமோஷனுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்னோடய நானாக எடுத்த முடிவை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எந்த ப்ரொமோஷன் வீடியோவுமே கிடையாது. உங்களுக்கு அதை பற்றி எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் சரி, இந்த வீடியோலையும் சரி நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கேள்விக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். என்னோட இந்த சின்ன ஒரு படிக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். இன்னும் நான் வந்து மேலும் நான் உயர்றதுக்கு உங்களோட ஆதரவு, உங்களோட பங்கு கண்டிப்பாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆகணும். சேனலை பார்க்கறதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க.